அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் பெண் போலீசிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட விவகாரத்தில் திருடனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட விவகாரத்தில் வடமாநில திருடனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். கந்தன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். பொங்கல் அன்று தாம்பரம் போலீஸ் கமிஷனர் எல்லைக்குட்பட்ட 8 இடங்களில் சாலை நடந்து சென்ற பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான ஒரு நபருக்கு கைகளிலும் கால்களிலும் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. பொங்கல் அன்னைக்கு தாம்பரம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சாலை நடந்து சென்ற பெண் போலீஸ் உட்பட 8 பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செயின்களை பறித்து அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது சம்பந்தமாக உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உஷார்படுத்தப்பட்டது. இருந்த போதிலும் அன்றைய தினம் அந்த வடமாநிலத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது சம்பந்தமாக துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்தனர். தொடர்ச்சியாக இவர்கள் பயன்படுத்திய செல்போன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்கி இருக்கும் உத்தரப்பிரதேசம் என்ற பகுதியில் போலீசார் அங்கேயே முகாமிட்டு அவனை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் மீண்டும் கூடாஞ்சேரி நோக்கி அவர் சிக்னல் காட்டிய நிலையில் நேற்றைய தினம் போலீசார் அங்கு சென்ற போது போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பி சென்ற போது முக்கிய குற்றவாளி சஞ்சய் என்பவருக்கு இடது கைகளிலும் வலது காலிலும் முறிவு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் மீட்டு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட மாவுக்கட்டு போடுவது. தற்போது அந்த 2 நபர்களையும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அழைத்துச் சென்று ஆஜர்படுத்த உள்ளனர். இந்த 8 இடங்களில் ஒரே நேரத்தில் செயின் ஈடுபட்ட நபர்களுக்கு பிடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவர்களையும் ஒரு 5 பவுன் தங்க செயின் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.